ஹாய், இதுதான் என்னுடைய பூஜை கபோர்டு. என்னுடைய இஷ்ட தெய்வங்களும் எனக்கு பிடித்தமான தெய்வங்களும் நான் இதை வச்சு சாமி கும்பிட்றேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நான் இந்த மாதிரி தான் நான் சாமி கும்பிடுவேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனாலே தெய்வங்களுக்கு உகந்த நாள் தான். அதுவும் மகாலட்சுமிக்கு ரொம்பவும் உகந்த நாள். மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் உகந்ததுன்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. நான் நைட்டு தான் சாமி கும்பிடுவேன், 8 to 9. ஃபஸ்ட்டு நான் காலையில் தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சாமியை. அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, இரவு 8 to 9 சாமி கும்பிட்டா ரொம்பவும் விசேஷமானது அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் நான் 8 to 9 தேர்ந்தெடுத்து நான் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். சாமி கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வெள்ளிக்கிழமை 8 to 9 இரவு சாமி கும்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு உருளி வைக்கிறதுக்காண்டி அதில் ஒரு சின்னமாக கோலம் போட்டுக்கிறேன். உருளியில் பூ போட்டு நம்ம வச்சோம்னா நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் வராது, பாசிட்டிவ் எனர்ஜி வரும்னு சொல்லுவாங்க. நான் வாசலுக்கு முன்னாடியும் ஒரு உருளி வைப்பேன், சாமிக்கு முன்னாடி நான் ஒரு உருளி வைப்பேன். எப்போவுமே நான் வைப்பேன். என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு நான் கண்டிப்பாக அதை செஞ்சுருவேன். தண்ணி ஊற்றி அதில் பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம் அதை போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக தெய்வ கடாட்சகம் உண்டாகும். நம்மளுக்கு எப்போவுமே நல்லதாக நடக்கும். அதனால் எப்போவுமே நம்ம சாமிக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்றைக்கி என்கிட்ட செவந்தி பூ தான் கிடச்சிருக்கு. நான் செவந்தி பூ வச்சுருக்கேன். இதுதான் எங்கள் வீட்டு லக்ஷ்மி. இதை வச்சு தான் நான் எப்போவுமே சாமி கும்பிடுவேன். அவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணி சாமி கும்பிட்ருக்கேன், அலங்காரம் பண்ணி நான் சாமி கும்பிட்ருக்கேன். இது ஒரு பாசி, சின்னதாக ஒரு பாசி இருந்துச்சு, அந்த பாசியை நான் போட்டிருக்கேன். அதுக்கு மஞ்சள் குங்குமம்னா வச்சு எனக்கு தெரிஞ்சதை நான் வச்சு நான் சாமி கும்பிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் நான் சாமி கும்பிடுவேன். வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு 6 to 7 இந்த மாதிரி சுக்கிர உரையில் சாமி கும்பிடலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு 8 to 9 இந்த டைமில் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். நான் 8 to 9 தான் நான் சாமி கும்பிடுவேன். சாமி கும்பிட்டு எப்போவுமே நான் கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுவேன். நீங்கள் இந்த மாதிரி டைம் கிடச்சிச்சின்னா சாமி கும்பிடுங்க வீட்டில், இல்லைன்னா கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க 8 to 9. ஏன்னா அந்த டைம் மகாலட்சுமிக்கு உகந்த டைம்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடிச்சது என்னென்னா மல்லிகைப்பூ. நெய்வேத்தியம் என்ன நம்ம பண்ணிக்கலாம்னா பொங்கல், வெண்பொங்கல், கற்கண்டு சாதம், வெள்ளை கலர் மொச்சை சுக்கிர பகவானுக்கு ரொம்பவும் இஷ்டம் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணினா ரொம்பவும் சிறப்பு அதுக்கு. இப்போ நான் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்னா நான் வச்சுட்டு செவந்தி பூ தான் எனக்கு இன்றைக்கி கிடச்சிச்சு. நான் செவந்தி பூ வச்சு நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டுக்கிட்டேன். அதே மாதிரி என்கிட்ட உள்ள ஜுவல்ஸு, லட்சுமி காசு மாதிரி என்கிட்ட இருந்துச்சு ஒரு ஜுவல்லு, அதுதான் நான் அம்மாவுக்கு அழகாக போட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன். நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணி நம்ம சாமி கும்பிட்டோம்னா நம்மளுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும், நிறைவாகவும் இருக்கும். நான் இந்த மாதிரி தான் நான் சாமி கும்பிடுவேன். அப்புறம் லட்சுமி பாதம் என்கிட்ட மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். லட்சுமி பாதம் நான் அது மாதிரி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இது லக்ஷ்மி, அது பெருமாள். அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு குட்டியாக பாசி செஞ்சு வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிட்டேன். அப்புறம் செவந்தி பூ, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது அந்த டைமில் கனகதார ஸ்தோத்திரம், லட்சுமிக்கு உகந்த அஷ்டோத்திரம் இந்த மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டே நம்ம பூஜை பண்ணோம்னா அதுக்கு பலன் கண்டிப்பாக இருக்குது. நம்ம அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே நம்ம சாமி கும்பிடலாம். ஒரு நெய்வேத்தியத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன், அதில் ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம் இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கோம். பச்சை கற்பூரம் ரொம்பவும் உகந்தது, மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடிக்கும். பச்சை கற்பூரம், ஏலக்காய் இந்த மாதிரி நான் ஒரு தண்ணி ஊற்றி அதில் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சையும்
முந்திரி பருப்பு நான் வச்சுருக்கேன், வெத்தலை பாக்கு, அப்புறம் விளக்கு ஏற்றிக்கிறேன். விளக்கேற்றி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தெய்வத்திட்டும் சொல்லலாம். சொல்லி மனதார நினச்சிக்கிறோன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த இதை நினச்சோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். விளக்கு ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றினோன்னா அம்மா அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன். பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருப்பாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். நம்மக்கிட்ட வீட்டில் சிலையோ படமோ என்ன இருக்கோ நம்ம அதுக்கு அலங்காரம் பண்ணி நம்ம அந்த சாமிங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணி நம்ம சாமி கும்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு மனநிறைவாக இருக்கும். இப்போ தீபம் தூபம் என்ன நம்மளுக்கு தெரியுமோ அந்த மாதிரி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். இப்போ நான் ஊதுபத்தி காட்டிக்கிறேன். ஊதுபத்தி காட்டும்போது எனக்கு எந்த மந்திரம் எதுவுமே தெரியாது. ஓம் லக்ஷ்மி தாயை நமக, ஓம் லக்ஷ்மி தாயை நமக, ஓம் லக்ஷ்மி தாயை நமகன்னு ஒரு 11 முறை நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எந்த மந்திரம் தெரியாது. பின்னாடி கனகதாரா ஸ்தோத்திரம் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஓடும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி தெய்வ பாடல்கள் தான் கேட்க முடியும். நம்மளுக்கு எந்த மந்திரம் தெரியாது இல்லையா? அதனால் நம்ம ஓம் மகாலட்சுமி தாயே நமக நமகன்னு சொல்லலாம். இல்லை லக்ஷ்மி தாயை போற்றி போற்றி நம்மளுக்கு என்ன தெரிஞ்ச மந்திரமோ அதை நம்ம சொல்லிக்கிறலாம். நம்ம நெய் விளக்கு ஏற்றி நம்ம சாமி கும்பிட்டோம்னா இன்னமும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நெய் தீபம் தான் ஏற்றிருக்கேன். ஒரு நெய் தீபமாவது ஏற்றணும். கண்டிப்பாக நெய் தீபம் மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடிக்கும். இரவு 8 to 9 நம்ம சாமி கும்பிடும்போது ரொம்பவும் நம்மளுக்கு சிறப்பு. அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு அதிபதியான லக்ஷ்மி தாயாரை நம்ம நினச்சி வழிபட்டோம்னா இல்லத்தில் சுபிட்சம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. நம்ம 8 to 9 இந்த டைமை தேர்ந்தெடுத்து நம்ம சாமி கும்பிடும்போது நம்மளுக்கு எப்போவுமே நல்லா தான் நடக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம்னாலே நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துடும். நம்ம மனதார நினைக்கணும். நம்ம ஏனாதார நம்ம சாமி கும்பிடவே கூடாது. மனதார நம்ம என்ன நினச்சி நம்ம சாமி கும்பிட்றோமோ அதை கண்டிப்பாக கடவுள் கேட்பாங்க. சொல்லுவாங்க, மனிதனுக்கு பிரச்சனை இல்லைன்னா தெய்வங்களுக்கு அர்ச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தெய்வங்களுக்கு அர்ச்சனை கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய தேவைகளை ஃபுல்லாக நம்மளுக்கு பிடிச்ச தெய்வங்கள்கிட்ட, நம்மளுக்கு பிடிச்ச இஷ்டமான தெய்வங்கள்கிட்ட சொல்லும்போது கஷ்டங்கள் அனைத்துமே நம்மளுக்கு பறந்து போயிடும். அதனால் நம்மளுக்கு எப்போவுமே தெய்வங்கள் தான் முக்கியம். தெய்வத்தை தான் நம்ம நம்பணும். மனிதர்களை நம்புறதை விட தெய்வங்களை நம்புறது தான் நம்மளுக்கு முக்கியம். தெய்வங்களை கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். அவ்வளோதான், நான் சாமி கும்பிட்டுட்டேன். இந்த மாதிரி தான் நான் 8 to 9 சாமி கும்பிடுவேன். என்னுடைய வேண்டுதலையும் நான் வச்சுட்டேன். என்னுடைய வேண்டுதலையும் தாயார் ஏற்றுக்கிட்டாங்க. கண்டிப்பாக எனக்கு என்னுடைய வேண்டுதல் நடக்கும். நீங்களும் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.